இந்த பிரபா உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வா, டிலிஷியஸ். இலங்கை மண்ணிலே எப்படி ஒரு நெத்தலியை பொரித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலே நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பிரபா உணவகம் 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208 488 1491. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய செய்திகளுக்காக யோகரட்னம் அவர்களை நாங்கள் நேரடியாக சந்திக்கின்றோம். வணக்கம் சீமாம் பிள்ளை யோகரட்னம் அவர்களே. வணக்கம் SK ராஜன் அவர்களே. வணக்கம். இது தேர்தல் காலம். அதிலும் பிரிட்டனை பொறுத்தவரையிலே ஜூலை 4 என்பது மிக முக்கியமான நாளாக இருக்கின்றது. அந்த தேர்தல் தொடர்பாகவே இப்பொழுது எல்லா இடங்களிலும் பேச்சு எழுந்து நிற்கின்றது. பத்திரிகைகளாக இருக்கட்டும், ஏனைய இலத்திரனியல் ஊடகங்களாக இருக்கட்டும், தேர்தல் தொடர்பான வாத பிரதிவாதங்கள், தேர்தல் தொடர்பாக அபோட்சகர்கள் என்னென்ன விடயங்களை சொல்கின்றார்கள் என்பது போன்ற விடயங்களே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாமும் இப்பொழுது தேர்தல் பற்றியே பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இதில் குறிப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற கேள்வி நேரம் என்பது பல சர்ச்சைகளை தோற்றுவித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இது நீங்கள் நிச்சயமாக அவதானித்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இது பற்றி இப்பொழுது நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். கேள்வி நேரத்துக்கு போவதற்கு முன் இப்பொழுது இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஜூலை 4 நடக்கப் போகும் பொது தேர்தல். இந்த பொது தேர்தல் அறிவித்த திகதியில் ஒரு குழப்பம். அதே நேரம் நீங்கள் கூறினீர்கள் தேர்தல்கள் பல இடத்தில் நடக்கின்றன. ஆமா, பிரான்சில் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது, இங்கே ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது, அடுத்தது அமெரிக்காவில் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே தேர்தல் என்பது பல இடங்களில் இப்பொழுது ஒரு பேச்சு பொருளாக மாறியது. ஆனால் நாம் இப்பொழுது பிரித்தானியாவில் இருப்பதனால் பிரித்தானிய தேர்தலை பற்றி கதைக்க வேண்டிய தேவை உண்டு. காரணம், ஆட்சியில் உள்ள டோரி கவர்மெண்ட் என்போம் அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சியை சார்ந்த ஆளும் அரசினுடைய அந்த பிடி கடந்த 14 வருடங்களாக பிடி சிறிது சிறிதாக தளர்ந்து கொண்டே போகின்றது. கருத்து கணிப்புகளின்படி அவர்கள் நிச்சயமாக பதவியை இழப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் எதிர்கட்சியாக இருந்து முன்னிலையில் நிற்கும் தொழிற்கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. 24-25% ஏற்கனவே முன்னோக்கி அந்த கட்சி இருக்கிறது. இது ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் ஒரு விடயமாக கூடி பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நைஜல் ஃபராஜ் என்பவரை தெரியும். பிரித்தானியாவில் அவரை தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் குட்டையை குழப்பி விட்டு அவர் எங்கேயாவது சென்று விடுவார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சியின் பேரை மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி போவார். ஆனால் இந்த முறை அவர் செய்த அந்த குழப்பமானது பெரிய டேமேஜ், பெரிய ஒரு பாதிப்பை ஆளும் அரசாங்கத்துக்கு செய்துள்ளது. எப்படி என்றால், அந்த நைஜல் ஃபராஜ் என்பவர் கடுமையாக இந்த ஆளும் அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த விமர்சனத்தோடு சேர்ந்து அவர் வேறொரு விதமான கருத்தையும் கூறுகிறார். எப்படி என்றால், அடுத்து நிச்சயமாக பதவிக்கு வரப்போவது தொழிற்கட்சி தான் என்று ஒரு அடித்து கூறுகின்றார். இப்பொழுது அவருக்கு ஏதோ ஒரு தேவைக்கு தொழிற்கட்சி வருவது அவருக்கு ஒரு விருப்பம். பிறகு கூறுகிறார், அந்த தொழிற்கட்சி ஆளும் கட்சியாக வரும் பொழுது எதிர்கட்சியாக நான் வருவேன் என்று. இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இவருக்கு செல்வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது, இவருக்கு என்றல்ல, அந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சிக்கு. ஆனால் இவர்கள் பதவிக்கு வருவார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. சில சந்தர்ப்பங்களில் ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் முடிந்து ஒரு பாராளுமன்றம் முடிந்தபின் இவர்கள் பலம் பெறலாம். இப்பொழுது கூட தொழிற்கட்சிக்கும் ரிஃபார்ம் யூகே என்ற கட்சிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் மிக சிறிய வித்தியாசம். அது ஒரு ஆச்சரியப்படத்தக்கது. எங்கேயோ இருந்து வந்தவர்கள் திடீரென்று மாபெரும் சக்தியாக இருக்கிற கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு
சமனாக வருவது மட்டுமில்லை, சில இடங்களில் இவர்கள் அவர்களை விட ஓரிரு 2 புள்ளிகள் மேலே வருவது ஒரு குறிப்பிடத்தக்கது ஒன்று. இது இப்படி இருக்க, இந்த கட்சிகளுடைய நிலை, தலைவர்களுடைய நிலை என்பதை அறிவதற்காக சகல ஊடகங்களும் பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகின்றன. அந்த நிகழ்ச்சிகளில் 2, 3, 4 தடவை இந்த தலைவர்கள் நேரடியாக வெவ்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உரையாற்றி கொண்டு வந்தார்கள் அல்லது கேள்விகளுக்கு மறுமொழி சொன்னார்கள். கொஸ்டின் டைம் என்பது பிரித்தானியாவில் BBC 1 என்ற அந்த சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. அதை பலர் விடாமல் பார்ப்பார்கள். என்ற கொஸ்டின் டைம் என்பது அந்த வாரத்தில் என்னென்ன நடந்தது, எங்கே நிற்கிறோம் என்பதை கைபிடித்து பார்க்கும் ஒரு நிகழ்ச்சி தான் அந்த கொஸ்டின் டைம். ஆனால் இந்த முறை இந்த கொஸ்டின் டைம் என்பது இந்த அரசியல், இந்த தேர்தலுக்காக வேண்டே இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டிருந்தது. 4 தலைவர்கள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அதே போன்ற மற்ற இனிய 2 கட்சிகள், SNP போன்ற கட்சிகள், லிபரல் டெமோக்ராட் போன்ற கட்சி, 4 தலைவர்களையும் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். இதுதான் முக்கியம். பொதுவாக தொலைக்காட்சிகள் தாங்கள் கேள்வி கேட்பதை விட பகிரங்கமாக வைத்து மக்கள் கேள்வி கேட்டார்கள். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறார்களா இந்த மக்கள்? அவ்வளவு துணிகரமான கேள்விகளை கேட்டு ஓரளவுக்கு இந்த அரசியல் தலைவர்களை நிலை குலியவே பண்ணி விட்டார்கள் சில கேள்விகள். அடுத்து இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க, இந்த கேள்வி கேட்கும் பொழுது எந்தவித அச்ச உணர்வு ஒன்றுமில்லை. இதை நாங்கள் கிழத்திய நாடுகளில் அப்படி ஒருவர் ஒரு கேள்வி கேட்டாருன்னா அவருக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும் ஒரு பயமே இருக்கும். இங்கே அந்த பயத்துக்கிடமில்லை, பயங்கரமான கேள்விகளை கேட்டார்கள். அந்த ரீதியில் தொலைக்காட்சி தலைவருடைய உரை, அதாவது அவர் கூறிய பதில்களில் சில மழுப்பல்கள் இருந்ததை ஓரளவுக்கு பலரும் ஒத்துக்கொண்டுள்ளார்கள். அவர் சில பதில்களை நேரடியாக கூறுகிறார் இல்லை. அதாவது டாக்ஸ் வரி உயருமா, அப்ப வரி உயருமா என்பது வரி உயர்த்த மாட்டேன் என்ற வார்த்தையை கூறவில்லை. சில இடங்களில் வரிகள் ஏறாது என்று கூறுகின்றார். ஆகவே சில இடங்களில் வரிகள் கூட்டப்படலாம். இதைத்தான் கன்சர்வேட்டிவ் கட்சி இதை ஒரு ஆயுதமாக எடுத்து தொலைக்காட்சி மீது கடுமையான தாக்குதலை நடத்தார்கள். எப்படி அவர் கூறுகிறார் என்றால், கண்மூடியே அப்படியே கூறுகிறார். எப்படி என்றால், அடுத்து வரப்போறது தொழிற்கட்சியாக இருந்தால் நீங்கள் எதிர்பாருங்கள், 17 விதமான வரிகள் உயர்த்தப்பட போகின்றது. அதிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 பவுன்கள் மேலதிக செலவாக வரப்போகின்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த அச்ச உணர்வை தீர்க்க வேண்டியது பொறுப்பு எதிர்கட்சி தலைவர். ஆனால் அவர் சில இடங்களில் சரியான பதிலை கூறாமல் விட்டதால் சிலர் சந்தேகப்படுவதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்த ஆளுங்கட்சிக்கு பலவிதமான தொந்தரவுகள் இருப்பதை நாங்கள் ஏற்கனவே முன்கூட்டியே எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு தொந்தரவு எதிர்கட்சிகளிடம் இல்லை, அவர்களுடைய சகாக்களிடமிருந்தே அவர்களுக்கு தொந்தரவு வந்திருக்கு. உதாரணமாக, பல விடயங்களிலும் ரிஷி சுனாக் பிரதமர் பல எதிர்ப்புகளை, பல கண்டனங்களை சந்தித்து கொண்டு மன்னிப்பு கேட்கிற நிலைக்கெல்லாம் வந்தார். அந்த பிரான்சில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு நிற்காமல் ஓடி வந்ததுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது இவர் மீது இவர் நேரடியா ரிஷி சுனாக் மீது அல்ல, ஆனா அந்த கட்சி மீது மகா பெரும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எப்படி என்றால், நாங்கள் இந்த பந்தய பணம் கட்டுவோம் தானே, குதிரைகளை வைத்து பணயம் கட்டுவோம், அல்லது ஃபுட்பால் மேட்சில் யார் வெல்வார் என்று நாங்கள் பெட் பண்ணுவோம். அது பந்தயத்தில் அதை சூது என்று ஒரு விதத்தில் கூறலாம், பெட்டிங் என்று கூறலாம். இந்த பெட்டிங்கில் நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதெல்லாம் குதிரைகளை வைத்து ஓடுவது, எந்த குதிரை வரும், எந்த நம்பர் குதிரை வரும், அல்லது ஃபுட்பால் மேட்ச் நடக்க எந்த கிளப் வெல்லும், அந்த எத்தனை கோல் போடுவார்கள் என்று அவர்கள் பந்தயம் கட்டிக்க, அது சரியா வந்தால் அதில் அந்த தொகை அவர் அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுக்கப்படும். அது ஓகே, அது கொமர்ஷியல் வர்த்தக ரீதியாக. ஆனா இங்கே நாங்கள் எதிர்பாராத ஒரு விடயம் நடந்திருக்கிறது. எப்படி என்றால், இந்த பொது தேர்தல், பிரித்தானியாவில் அறிவிக்கப்பட்ட இந்த பொது தேர்தல் எப்படியே 4ஆம் தேதி ஜூலை 4 என்று நிர்ணயிக்கப்பட்டது என்று ஒரு கேள்வி வரும்பொழுது பிரதமருக்கே பதில் சொல்ல முடியவில்லை. காரணம், இந்த ஜூலை 4ஆம் தேதி தான் பொது தேர்தல் நடைபெறும் என்ற செய்தி ரகசியமாக கசியவிடப்பட்டுள்ளது. யாரு கசியவிடப்பட்டது உள்ளது என்றால், இந்த புக்கீஸ் என்ற ஆங்கிலத்தில் புக்கீஸ் என்றோம், குதிரை பணையம் கட்டும் அந்த கம்பெனிகளுக்கு இந்த விடயங்கள் கசியவிடப்பட்டுள்ளது. ஆகவே சில நண்பர்கள், அதாவது பிரதமருடைய நண்பர்கள், அதில் குறிப்பாக அவருடைய அந்தரங்க காரியதர்சி
அவரே இந்த செய்தியை கசிய விட்டிருக்கிறார், அதுக்கென்று மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். இதனை விட இந்த பிரச்சாரம், அதாவது ஆளுங்கட்சிக்கு இது ஆதரவான பிரச்சாரங்களை நடத்தும் தலைவராக இருக்கும் லீ, அவர் இரகசியமாக அந்த தகவல்களை பரிமாறி இருக்கிறார். அதாவது இவர் பெரிய பதவியில் உள்ளவர். இதனை விட பயங்கரமானது அவருடைய மனைவி ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினராக இப்போது போட்டியில் இறங்கியுள்ளார். அப்ப 2 பேரும் சேர்ந்து இந்த விடயத்தை கடத்தி இருக்கிறார்கள். அடுத்தது இவருடைய ரிஷி சுனாக் பிரதமருடைய அந்தரங்க காரியதர்சியாக இருந்தவர் இப்பொழுது அந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின் அந்த பதவிகள் இல்லை, இருந்தாலும் அவர் ரகசியமாக அந்த திகதியை அறிவித்திருக்காக. ஏற்கனவே இந்த திகதி 4ஆம் தேதி என்ற விடயம் முன்கூட்டியே கசிய விடப்பட்டது, பலருக்கு தெரியும் என்பது பிரதமருக்கு பெரிய தலையடியை கொடுத்துள்ளது. நேற்று நடந்த கொஸ்டின் டைமில் இந்த கேள்வி பெரிய கேள்வியாக கேட்கப்பட்டது. அப்படி விசிபிளி அவரை பார்க்கும் பொழுதே மிக கோபமடைந்த நிலை காணப்பட்டார். அவர் மட்டும் கூறினார், நான் நிறைய கோபமாய் இருக்கிறேன், இந்த விடயம் ஒரு சரியான விடயம் அல்ல, இது நடந்தது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட போறார்கள், அது என்னுடைய கட்சி என்று இல்லை, அதாவது குற்றவியல் வழக்கு இவர்கள் மீது விதிக்கப்படுவதோடு எமது கட்சியிலிருந்து இவர்களை தூக்கி எறிவேன் என்று கூறியது பிரதமருடைய அந்த கஷ்ட சூழ்நிலையை குறைக்கிறது. அப்ப அவருக்கு வருகின்ற பிரச்சனைகள் பல வடிவத்தில் இருக்கும் பொழுது இது வேணுமென்றே யாரோ தெரிந்து செய்தார்களா, தெரியாம செய்தார்களா, அல்லது இப்படி ஒரு விடயத்தை கூறி பிரதமரை வலு இழக்க செய்து அடுத்த முறை இவர் பிரதமராக வரவிடக் கூடாது என்று கட்சிக்குள் உள்ளவர்கள் கூட செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் இப்ப எழுந்துள்ளது. நீங்கள் இங்கே குறிப்பிட்டிருப்பது போன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றவர் நாளை பிரதமராக கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான புள்ளி விவரங்கள், கருத்து கணிப்புகள் தொழிற்கட்சி முன்னணி வகிக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றது. ஆகவே பிரதமராக போகின்றார். அவ்வாறு பிரதமராக போகின்றவர் பொதுமக்கள் நேரடியாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளிக்கவில்லை. இதிலே பிரிட்டிஷ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகமாக பயப்படுவது இந்த டாக்ஸ் என்பதற்குத்தான். வேறு சட்டங்களை பற்றியெல்லாம் அவர்கள் அவ்வளவாக கருத்தில் கொள்வதில்லை. ஆனால் டாக்ஸ் என்று பேசப்படுகின்ற பொழுது, வரிகள் என்று பேசப்படுகின்ற பொழுது அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். அப்படியான ஒரு கேள்விக்கு இங்கே ஸ்டாமர் அவர்கள் மழுப்பலாக பதில் கூறியிருப்பது தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய கருத்து என்ன? நிச்சயமாக இதில் இந்த வரி என்று வரும் பொழுது நான் வரி விதிக்க மாட்டேன் என்று இலகுவாக கூறிவிடலாம். ஆனால் எவரும் அப்படி கூறப்போவதில்லை. ஏனென்றால் வரி விதிக்க மாட்டேன், வரியை உயர்த்த மாட்டேன் என்று சொன்னவர்கள் யாரும் அப்படி நடந்ததில்லை. இவரும் அது அந்த அளவுக்கு நிற்கப் போவதும் இல்லை. ஆகவே வரி உயர்த்தப்படும் என்றும் கூறவில்லை, வரியில் தொடமாட்டேன் என்று கூறவில்லை. ஆகவே வரி என்பது மக்களை பொறுத்தவரையில் ஒரு சங்கடமான நிலை. இவர் வரியை கூட்டுவாரா இல்லையா? பெரும்பாலான மக்கள் இவர் வந்தால் தங்களுக்கு பல விதத்திலும் சுமைகள் குறையும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் பொழுது அவர் அந்த வரி நான் கூட்ட மாட்டேன் என்னும் பொழுது இங்கே இன்னும் மறைமுகமான ஒரு செய்தி இருக்கிறது. யாருக்கு எதிராக கூட்ட மாட்டேன் என்ற கேள்வியோடு ஒரு மறைமுகமான பதில் இருக்குது, யாருக்கு கூட்டுவேன் என்று. அதாவது சமுதாயத்தை பெரிய பெரிய பதவிகள் இருந்து கோடிக்கணக்கான சம்பாதிக்கவர்கள் இவர்களுக்கு நிறையவே வரியை உயர்த்த போகின்றார், பல பல கஷ்டங்கள் உண்டாக்க போகிறார் என்பது தெரியும். ஆகவே இந்த வரியை சாதாரண மக்களுக்கு உயர்த்த, உதாரணமாக இந்த NHS வேலை செய்கிறவர்கள், டீச்சர்ஸ் போன்றவர்களுக்கான வரிகளை எல்லாம் பெரிதாக உயர்த்தாமல் ஒரு மட்டத்திலே வைத்திருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வெளிநாடுகளில் கம்பெனிகள் வைத்து அங்கே இருந்து பணத்தை சம்பாதித்து இங்கே கொண்டு வருபவர்களுக்கு அந்த பணத்தை முடக்கி அந்த பணத்தை பெற்று இங்கே உள்ள சில விடயங்களை செய்து மக்களுக்கு வரி, அதாவது வரி விதிக்காமல் போவதற்கு அவர்களிடம் விதிக்கும் வரியிலிருந்து எடுத்து செய்யலாம் என்பது இவருடைய நோக்கம். ஆகவே இதில் அச்சப்படுபவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, இந்த பெரிய கோடீஸ்வரர்கள் தான் இதில் அச்சப்படுகின்றார்கள். உதாரணமாக பிரைவேட் ஸ்கூல், அதாவது தனியார் கல்லூரிகள் இருக்கின்றன. இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே தனியார் கல்லூரிக்கு எந்த விதமான பணம் அறவிடப்படுகிறது என்று. ஆகவே அவர் கூறுகிறார், இந்த தனியார் கல்லூரிகள் விதிக்கும் அந்த பணத்துக்கு நான் வரி விதிப்பேன், அவர்கள் கட்டணத்துக்கு வரி விதிப்பேன் என்று கூறுகிறார். இதனால் பிரைவேட் ஸ்கூல், தனியார் பாடசாலை வைத்திருப்பவர்களுக்கு நிறைய பயமாயிருக்கிறது, கோபமாயிருக்கிறது. ஆகவே இந்த கோபம் எல்லாம் பொதுமக்கள் வழியில் கேள்வியாக வெளியே வருகிறது. இது
உண்மையான அச்சமா அல்லது தூண்டிவிடப்பட்ட அச்சமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கே வருகின்றது. அடுத்து இங்கே குழந்தைகளுக்கான கொடுப்பனவு சைல்ட் பெனிஃபிட் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கும் அங்கே மழுப்பலாகவே பதில் இருந்திருப்பதாக தெரிகின்றது. இது உண்மையில் பிரிட்டனை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு முக்கியமான விடயம். இது பற்றி நீங்கள் அறிந்திருப்பவை எவை? இங்கே இந்த சைல்ட் பெனிஃபிட் என்பது அது 2வது உலக மகாயுத்தத்தின் போது இந்த பிள்ளைகள் பெறுபவர்களுக்கு கொடுக்கும் அரசாங்க உதவி பணம், பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்படுவது. ஆனால் அதில் பல வருடங்களாக கொடுக்கப்பட்டு வந்தாலும் இந்த இப்பொழுது ஆளும் அரசாங்கம் பதவிக்கு வந்தபின் சிறிது சிறிதாக அந்த கொடுக்கும் பிள்ளைகளுடைய தொகையை மட்டுப்படுத்தினார்கள். முன்பு 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருந்தால் எல்லோருக்கும் அரசாங்க உதவி பணம் கொடுத்து கொண்டே வந்தது. இது பல எதிர்ப்புகளை இந்த நாட்டில் கிளப்பியது. அதாவது கூடுதலான பிள்ளைகளை பெறுவர்கள் நிச்சயமா உங்களுக்கு தெரியும், மறைமுகமாக கூற தேவையில்லை, வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள், அதாவது ஆசிய இனத்தார்களாக இருக்கலாம், அல்லது ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அரபு நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். சராசரி 4, 5, 6 பிள்ளைகளை பெறும்பொழுது அவர்களுக்கு இந்த பெனிஃபிட், சைல்ட் பெனிஃபிட் என்று வரும்பொழுது அதோடு சேர்ந்து மற்ற பெனிஃபிட்களும் வரும்பொழுது அவர்கள் நிறைய காசை எடுத்துக்கொண்டு வாழுவதை பொதுமக்கள் கண்டு நிறைய கோபத்தில் இருந்தார்கள். நாங்கள் இவ்வளவு நேரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, இவர்கள் ஒன்றும் இல்லாமல் பிள்ளைகளை மட்டும் பெற்று அதனால் காசை எடுத்து சொகுசாக வாழ்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அப்படி பணம் பெறுபவர்கள் விலை உயர்ந்த கார்களை நல்ல வீடுகளை வைத்திருப்பதை பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்கு கோபம் வரும். ஆனால் இதனை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளுடைய தொகையை கட்டுப்படுத்தினார்கள். எப்படி என்றால் 2 பிள்ளைகளுக்கு மேல் நீங்க எத்தனை பிள்ளை விட்டாலும் அவர்களை கொடுக்க மாட்டோம் என்று. இதுதான் இப்பொழுது சட்டம். ஆகவே பலர் எதிர்பார்த்தார்கள் கியர் ஸ்டார்மர் பிரதமராக வந்தால் அவர் அதை நிப்பாட்டி எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லது 3 அல்லது 4 பிள்ளைகள் உள்ளவர்களுக்கு அந்த அரச உதவி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. மறைமுகமாக அவர் அதில் எந்த மாற்றமும் இப்போ செய்ய முடியாது. அப்படி செய்வதா இருந்தால் நிறையவே நிதி தேவை, அந்த அளவுக்கு நிதியை எங்கிருந்து காண்பது என்று ஒரு பதிலை கூறினார். இது ஓரளவுக்கு மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது உண்மையான பிரித்தானியர்களுக்கு இது மகிழ்ச்சியான ஒன்று. ஆனால் பொதுவாக வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கு வாழ்வர்கள் நிறையவே பிள்ளை பெற்றவர்களுக்கு இது ஒரு கசப்பான பதிலாக இருக்கும். ஆகவே அதையும் எதிராக இப்பொழுது இந்த வாக்கு அளிக்கும் பொழுது பலரும் பல கோணத்தில் மனதை நினைத்து கொண்டு இந்த வாக்கை அளிக்க போகிறார்கள். ஆகவே பொதுவாக இந்த ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்துக்கும் இடையிலே போட்டி வரும் பொழுது முக்கியமாக வரி விதிப்பு, தேசிய சுகாதார சேவை, குடிவரவு இவைதான் முக்கிய இடம் பெறும். ஆனால் இப்பொழுது அந்த முக்கிய இடத்தை விட அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு எதிரான அந்த எதிர்ப்புகள் அல்லது அவர்களுடைய ஊழல்களை வெளியில் கொண்டு வந்து அவர்களை பலவீனம் செய்யும் பொழுது அரசாங்கத்துக்கு மிக கஷ்டமாயிருக்கிறது. உதாரணமாக இந்த ருவண்டா என்ற ஒரு திட்டம் எல்லோருக்கும், நானும் நீங்களும் பல தடவை ருவண்டா திட்டத்தை பற்றி கைத்திருந்தோம். இந்த சிறிய படகுகள் மூலம் வருபவர்களை தடுத்து வைத்து அவர்களை ருவண்டா நாட்டுக்கு அனுப்புவோம் என்று. கடைசியாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. காரணம் என்னவென்றால் திடீரென்று எலெக்ஷன் பொது தேர்தலை அறிவித்து விட்டார். இப்பொழுது பொது தேர்தல் வரப்போகின்றது. 4ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற்றால் பொதுவாக பிரதமராக ரிஷி சுனாக் பெற முடியாத சூழ்நிலை. ஆகவே அந்த 4ஆம் தேதி பிறகு அந்த சட்டம் நடைமுறைக்கு வராது. அது நேரடியாகவே கியர் ஸ்டார்மர் கூறிவிட்டார், அந்த திட்டத்தை நான் உடனடியாக அளிப்பேன், அதாவது இல்லாமல் பண்ணுவேன் என்று. இதை கூட அவர்கள் மற்ற பக்கமாக ஆயுதமாக எடுத்தார்கள். பாருங்கள், அவர் இப்படி கூறுகிறார். இவர் என்ன செய்ய போறார் என்றால், இவர் இப்படி செய்தவுடன் உலகத்தில் உள்ள மக்கள் முழுக்க இங்கே வருவார்கள், அல்லது இங்கே ஏற்கனவே வந்தவர்களுக்கு அம்னெஸ்டி என்று கூறுவோம் ஆங்கிலத்தில், ஒரு பொது மன்னிப்பை கொடுத்து பலருக்கு விசா வழங்கி விடுவார்கள் என்ற ஒரு கருத்தை இந்த பிரச்சாரத்தின் போது கூறும் பொழுது எதிர்கட்சிக்கும் ஒரு தலையடியா இருக்கிறது, ஆளுங்கட்சிக்கும் தலையடியாத்தான் இருக்கிறது. பிரிட்டன் நாட்டிலே கியர் ஸ்டார்மர் பிரதமராக திகழ்கின்ற பொழுது அந்த நாடாளுமன்ற அவையிலே தமிழ் பிரதிநிதிகளும் அங்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதை பற்றி நீங்கள் தரக்கூடிய தகவல்கள். நிச்சயமாக 2 பெண்கள் இதில் போட்டியிடுகிறார்கள். பொதுவாக கட்சி என்று வரும் பொழுது நிச்சயமாக ஆதரவு இருக்கும். முன்பொரு காலம் இருந்தது, எங்களை போன்றவர்கள் அந்த கட்சிக்குள் போனாலும் அங்கே ஒரு வித
ஒரு குரோதம், ஒரு இனவாதம் ஒன்று இருந்தது. ஆசிய மக்களை பெரிதாக பெறவிடாத ஒரு நிலை. ஆனால் அதையெல்லாம் அடியோடி போய் மாறிக்கொண்டு வருது. உதாரணமாக இன்றைக்கு ரிஷி சுனாக் பிரதமராக வருவர் என்று யாராவது கனவு கண்டோமா? அவர் இந்திய குடிமகன் ஒருவர் பிரித்தானிய பிரதமராக வருவர் என்று எதிர்பார்த்தோமா? வந்தார். ஆகவே இப்படி பல நடக்கலாம். அப்படியான இது நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் அந்த இப்பொழுது தொழிற்கட்சிக்கு அந்த ஒரு வேகம் ஒன்று அடிக்கிறது. தொழிற்கட்சியை நோக்கி காற்று வீசும் பொழுது அந்த காற்றோடு எங்களுடைய இலங்கையைச் சேர்ந்த பெண்களும் போட்டி போடும் பொழுது அவர்கள் வெல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவர்களை எதிர்த்து எந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை பொறுத்து பல விடயங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் இன்று கூற முடியாது. இருந்தாலும் இந்த 4ஆம் தேதி ஜூலை என்பது பிரித்தானிய சரித்திரத்தில் மிக பெரிய ஒரு சரித்திரத்தை எழுத போன்றது. அதே ஜூலை 4ஆம் தேதி தான் அமெரிக்காவுடைய சுதந்திர தினம் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. ஆகவே அவர்களுக்கான சுதந்திர தினத்தன்று இங்கே பெரிய அரசியல் மாற்றம் வருவதையும் நாம் அவதானிக்கக்கூடியது இருக்கிறது. நல்லது. பிரான்சிலே அரசியல் மாற்றம், பிரிட்டனில் அரசியல் மாற்றம், அமெரிக்காவில் அரசியல் மாற்றம் என்பவற்றை இந்த ஆண்டு சந்திக்கப் போகின்றது. தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி யோகரட்னம் அவர்களே. மிக்க நன்றி ராஜன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இந்த பிரபா உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வா, டிலிஷியஸ். இலங்கை மண்ணிலே எப்படி ஒரு நெத்தலியை பொரித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலே நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பிரபா உணவகம் 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208 488 1491.